1/2% கீழே இருக்கிற தேமுதிகவை நாங்கள் கூட்டு ஒரு 10 கொடுக்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் லூஸா? இதெல்லாம் தெரியாமல் தான் கொடுக்குறோம். அப்போ உங்ககிட்ட உண்மையிலே ஓட்டு இருந்தா உனக்கு அதை விட அதிகமாக கொடுத்துருப்போம். இதான தேர்தல் கணக்கு இதானே. அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க தான் நாங்கள் அதை சொல்கிறோம். அதால மூடு, இல்லைன்னா சுத்தமாக முடிச்சிருவோம். இப்போ சொல்கிறாங்களே ஒரு கவுன்சிலர் ஆகிடுவா, என்ன மசுறுகடா கவுன்சிலர் ஆகணும்? மானத்தை வெக்கத்தை எல்லாத்தையும் விட்டு காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து இப்படி என்னத்தை கீழ்ச்சிங்க? திருமாவளவனுக்கு நேர்ந்த அசிங்கம் அவமானம் மிரட்டப்பட்டது என்பது ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை மிரட்டி இருக்கிறது திமுக, என்னையும் சேர்த்து. ஸ்டாலின் அவர்கள் வீட்டம்மாவா ஒருத்தன் புகழ்ந்து பேசுறாங்க. மானங்கட்ட பயலுவலா, இதுக்கெல்லாம் நீங்க சாகலாண்டா மருந்து குடிச்சிட்டு. எது தின்னாலும் வயிறு ரொம்ப சார், ஒரு கண்டென்ட்டை போட்டா வயிறு ஃபில் ஆகும். மலத்தை திம்மானா சார் எவனா? இந்த தொகுதியில நான் எம்எல்ஏ வரணும்னு கிட்டத்தட்ட 35 வருஷமா ஆசைப்பட்டேன், இருந்தாலும் முடியல. பெரியவர் மேல உள்ள மரியாதைனால அவர் மகனுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. 35 வருஷமா உன்னால உன் கட்சிக்குள்ள நீ நினைக்கிறதே செய்ய முடியல, அதுக்கு அர்த்தம் தானே? நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சார். இதெல்லாம் குற்றச்சாட்டு இல்லைங்க. என்ன குற்றச்சாட்டு? சரி, நீ குற்றச்சாட்டுறதுக்கு நீங்க ஒரு ஆதாரத்தை சொல்லுங்க. ஏங்க ஒரு வேட்பாளர் இருக்கலாம், அந்த வேட்பாளர் உடனே சொன்னாரு எனக்கே தெரியலங்கன்றாரு. இது என்னதுங்க? இது காட்டு முன்னாருக்குள்ள ஜெயிச்சு என்ன வந்து நிமித்திர போறியா? ஒருத்தன் வர முடியாது. நீ நின்னா உங்க 8 பேரும் வர முடியாது சட்டமன்றத்துக்கு. ஏதோ 1 2 ஏதாவது நீங்க வரலான்னு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல, அது நடந்தால் அதை விட நடக்க விட மாட்டேன் பார்த்துக்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஆம்ஸ்டாங் படுகொலை திருமாவளவனுக்கு தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 2-3 பேர் சொல்கிறாங்கல்ல, எல்லாருக்குமே தெரியும் சார். சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவு வரட்டும், நானே அதற்கான ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்கிறேன். ஏன் சிபிஐ விசாரணை வேண்டாம்னு வந்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் போய் 2 தடவை மனு போட்டு அதை இன்னைக்கு தள்ளி வச்சிருக்குது. தேர்தலுக்கு பிறகு அந்த வாய்தா அந்த ஏரிங் வருது. என்ன காரணம்? ஒரு அஜித்குமாருக்கு சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்குனாங்கல்ல, தமிழக அரசு அஜித்குமார் விவகாரத்தில் ஒத்துக்குனாங்களா இல்லையா? ஏன் வந்து ஆம்ஸ்டாங் விஷயத்தில் ஒத்துக்க மாட்டீங்க? ஏன்னா அஜித்குமார் விஷயத்தில் சிபிஐ விசாரணை பண்ணால் போலீஸ் அதிகாரிகள் மட்டும் மாட்டுவான், இதில் நிறைய கைங்க மாட்டோம். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் புரட்சி தமிழகம் கட்சி மற்றும் பறையர் பேரவை அமைப்பினுடைய தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். தமிழக அரசியல், குறிப்பா விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய முடிவை மாற்றி மாற்றி அறிவிச்சிருக்காரு. அது பல்வேறு பேசுபொருளாக மாறி இருக்கு. குறிப்பா அந்த காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில திருமாவளவன் தன் முடிவை மாற்றி மாற்றி சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு ஒர்க்கர் இருக்கார், ஏதாவது ஒரு செக்ஷனில் வேலை செஞ்சுன்னே இருப்பார். டக்குன்னு கம்பெனி ஓனரோ சூப்பர்வைசரோ, அவனே அங்கே உட்கார வச்சு வேலை வாங்குறீங்க, தூக்கி அதில் போடியா, அந்த செக்ஷனில் போடியா அப்படின்னே தூக்கி இன்னொரு செக்ஷனில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேறு எங்கேருந்தோ வருது, அதுக்கேற்ற மாதிரி திருமாவளவன் ரியாக்ட் பண்ணுறாரு. இதில்னா இவர் இன்னும் பெருசாக என்னமோ போய் முடிவெடுத்த மாதிரி சொல்கிறீங்க. 4 பேருக்கு கீழே இவர் போய் காட்டுமன்னார்குள்ள ஜெயிச்சு கீச்சிட போகிறாரான்னு நம்ம கேட்டோம். இப்போ திருமாவளவன் சொல்கிறார்ல, நான் என்ன பேசுகிறேனோ, நான் என்ன நினச்சேனோ அதை தான் அவங்களும் பேசுகிறாங்க. அவங்கள திமுக காரன்றாங்களே, அப்போ நான் மட்டும்னா அப்படின்னு தானே இது அர்த்தம். அதால் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு இயக்கம் நடத்துவதற்கு 1% கூட தகுதி இல்லாதவர் திருமாவளவன் என்பது இன்றைக்கு நிரூபணமாகியிருக்குது. அதால் முடிவெல்லாம் அவரது இல்லை, எவனோ பின்னாடி சொல்லுவாரா முன்னாடி பேசுறாரு, அவ்வளவுதான். இடையில ஒரு பேட்டியில பத்திரிகையாளர்கள் கோவம்லாம் பட்டார்ல, என்னை பார்த்து நீ எப்படி திமுக காரன்னு சொல்ல முடியும், இப்படிலாம் கோவப்பட்டிருக்காருல்ல சார். அப்படின்னா நான் திமுக துண்டெல்லாம் போட்டுன்னு இருக்கணும். அப்போ அது அந்த கோவம் படுறதுக்கு கூட, அந்த ஆக்டிவ் கொடுக்க கூட எங்கள் தலைவருக்கு வந்து உரிமை இல்லையா? அப்புறம் என்ன தாங்க சொல்லுவான்? அப்புறம் நாளைக்கு வந்து திமுக தலைவர், திமுக எஸ்சி அணி தலைவர் திருமாவளவன்லாம் போட்டுருவான். கேட்டோம்னா இல்லை, அது பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிப்போச்சு, நீங்கள் இப்படிலாம் பேசுவோம், நீங்கள் சேர்ந்துட்டீங்க போல இருக்குதுன்னு நான் நினச்சேங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போது அந்த உரிமை கூட எங்கள் தலைவர் கொடுக்கக்கூடாது? அதை விட மோசமானவர் பொழுது நீங்கள் ஏதோ அவங்க சொல்கிறது தான் வந்து திரும்ப பேசுகிறாருன்னா, ஒரு மறுப்பு தெரிவிக்கிற உரிமை கூட எப்படி கொடுக்கலான்ற மாதிரில நீங்கள் கேட்குறீங்க. இது எப்படி சரியாக இருக்குங்க? என்னங்க எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இல்லைங்க அப்படியாங்க தெரியுது. நாங்களும் மனுஷன் தானேங்க. வந்து ஒரு இயக்கம் நடத்துகிறாரு,
தெரிஞ்சோ தெரியாமலோ 4 எம்எல்ஏ வச்சுருக்காரு, 2 எம்பி வச்சுருக்காரு. அவர் வந்து ஒரு மறுப்பை சொல்கிறதுக்கு கூட எப்படி உரிமை இல்லைன்ற மாதிரிலாம் இருக்குது இது. ஆனால் அவர் தெளிவாக சொல்கிறாரு சார், நான் வந்து துணை முதல்வர் ஆகணும்லாம் ஆசைப்படலை, தொங்கு சட்டசபை அமையும்லாம் நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் சொல்லியிருக்காரு. அது பாருங்க, அதாவதுங்க பேசிக்காக நம்ம சுற்றி போவானே வெளிப்படையாக பேசிடுவோம். ஏய், நான் வந்து அவர் மாதிரி இவர் மாதிரி இல்லை, நான் தான் சந்திரபாபு நாயுடு, புரியுதா? நான் சொல்கிறத நீ கேளு, ஒன்று நான் சொல்கிறத கேளு, இல்லைன்னா நீ வெளியிலே தலை காட்ட முடியாது. அதாவது காட்டு முன்னாருக்குள்ளே ஜெயிச்சு நான் வந்து நிமித்திட போறியா? ஒருத்தன் வர முடியாது. நீ நின்னா உங்கள் 8 பேரும் வர முடியாது சட்டமன்றத்துக்கு. ஏதோ 1 2 ஏதாவது நீங்கள் வரலான்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கள, அது நடந்தால் அதை கூட நடக்க விட மாட்டேன் பார்த்துக்க. அதால் ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டுன்னு வாயை மூடின்னு போய் வாபஸ் வாங்கிட்டு வேறு யாராவது ஒரு ஆளை நிற்க வச்சுட்டு ஓ, நாங்கள் எங்கள் வீட்டு பொம்பளையாலேயே நாங்கள் டெல்லியில் முடக்கி வச்சுருக்குறோம், நீ வந்து இங்கே என்ன பண்ண போகிற, அதால் இந்த வேலைலாம் கூடாது அப்படின்னு முக்கியமான குடும்பத்திலிருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன். அதைத்தான் அதன்படி தான் இன்றைக்கு வந்து அவர் வந்து அவங்க சொன்னதை சொல்கிறார். அவரே தானே சொல்கிறார். இன்றைக்கி வந்து முன்னாடி என்ன சொன்னார், தமிழக தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் வரும், அதில் நான் இருப்பேன், அப்போ நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார்ல. இப்போ கேட்டால் நான் வந்துங்க அது எங்கள் கட்சிக்காரனுக்கு சொன்னேன், கட்சிக்காரனுக்கு கூப்பிட்டு ரகசியமாக சொன்னேன், ஃபேஸ்புக் நேரலையில் பேசுகிறேன், அப்போ அது எல்லாருக்குமானது தானே. இப்போ அதெல்லாம் நீ வந்து திருப்பி பேசு, நான் வந்து அப்படி சொல்லலைங்க, தொங்கு சட்டமன்றம் வரும்லாம் நான் சொல்லலைங்க, சொல்லு. உன் கட்சிக்காரன் சொன்னார்ல எங்கள் தலைவர் வந்து துணை முதலமைச்சர்னு, நாங்களாம் யாரா சொன்னோமா? நீ 8ல் ஒரு 2-3 ஜெயிப்பீங்கன்னு ஒரு கணக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம்னு வைங்களேன். அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. ஏன்னா உங்ககிட்ட யாரும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் உங்ககிட்ட இருந்த எங்கள் ஆட்கள் எல்லாரும் வந்து இப்போ விஜய்கிட்ட ஓடி நின்றுட்டான், கொஞ்சம் பேர் சீமான்கிட்ட போயிட்டாங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணி தானே உங்கள் நாளில் ஆரம்பித்தாங்க. இல்லைன்னா ஒன்று பாருங்கள், ஒன்றுமே இல்லை தேமுதிக, அது 0.5% தான் ஓட்டு, 0.45% தான் ஓட்டுன்றவங்கள தூக்கி எங்களுக்கு தெரியாதா அது ஓட்டு தேர்தலுங்கிறது? எங்கேயாவது ஒரு 2 ஓட்டு இருந்தால் கூட அதை பொறுக்கி எடுத்துக்கலாம், கையை கூட கழுவிக்கலாம். ஓட்டு தான் முக்கியம்னு பார்க்கறது தேர்தல் அரசியல். அதில் 1% கீழே 0.5% கீழே இருக்கிற தேமுதிகவை நாங்கள் கூட்டு ஒரு 10 கொடுக்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் லூஸா? இதெல்லாம் தெரியாமல் தான் கொடுக்குறோமா? அப்போ உங்கள்கிட்ட உண்மையிலே ஓட்டு இருந்தால் உனக்கு அதை விடலாம் அதிகமாக கொடுத்துருப்போம். இதான தேர்தல் கணக்கு, இதானே? அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க தான் நாங்கள் அதை சொல்கிறோம். அதால் மூடு, இல்லைன்னா சுத்தமாக முடிச்சிருவோம் அப்படின்னு தான் இந்த தேர்தலில் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தான் மனுஷன் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, ஒரு பட்டியல் சமூகத்துக்கான தலைவர் அவர் இல்லைனாலும், ஏன்னா அவர் தான் சொல்கிறார்ல, பறையணி யாராவது வந்து சேரிக்குள்ளே சொல்லின்னு வந்தான்னா செருப்பால் அடித்து விரட்டுங்கள் அந்த நாய்களை அப்படின்னு சொன்னார். என்னைய செருப்பால் அடித்து அசிங்கப்படுத்த வச்ச வேலையெல்லாம் பண்ணார். என் மேலே செருப்பு வீசிட்டு அண்ணன் திருமாலம் வாய்க, அண்ணன் திருமாலம் வாய்க 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 அப்படின்லாம் சொல்கிறாங்க. என் மேலே செருப்பு வீசினவன் வீட்டில் மீன் விற்கிது பாவம், இவர் வந்து மீனம்மா மீனம்மான்னு பாட்டு பாடின்னு சுற்றி இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதால் ஒரு சொந்த சமூகத்தை, ஏன்னா சொந்த சமூகம்னா இவன் வந்து நம்பி பேசுவான் மூர்த்தி அப்படின்னு தானே எந்த சமூகத்துலேருந்தே நீ ஆளை ரெடி பண்ணி ஷூ வீசினேன். ஒரு கவாய் மீது செருப்பு வீசப்பட்டது, ஷூ வீசப்பட்டது உச்சநீதிமன்றத்தில். அது மிகப்பெரிய தவறு. ஆனால் அந்த செருப்பை வீசியவன், அந்த ஷூவை வீசியவன்னு ஒரு காரணத்தை சொன்னான். சரியோ தவறோ அது நம்மளால் ஏற்றுக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அவன் பார்வையில் ஒரு காரணத்தை சொன்னான்ல, ஒரு பறையர்னு சொல்லி வரவன் மேலே செருப்பு வீசுங்க, செருப்பு மூர்த்தின்னு அவன் மேலே செருப்பு வீசிட்டு செருப்பு மூர்த்தின்னு போடுங்க அப்படின்னு உடனடியாக ரெடி பண்ணி வச்சுருந்தா ஸ்லைடை போடுறாங்க, செருப்பு மூர்த்தின்னு. அதான் ஒருத்தன் போட்டான், இந்த பக்கம் செருப்பு போட்டு இந்த பக்கம் ஒரு பருப்பு போட்டு செருப்பு மூர்த்தி பருப்பு திருமா, அந்த செம்பருத்தி இதழோட அந்த வடிவத்தை போட்டால் அது எப்படி இருக்குன்னு தெரியும், போட்டு செருப்பு மூர்த்தி பருப்பு திருமான்னா. அப்போது இவ்வளவு கீழ்த்தரமாக நீ நடந்துக்கணும்ல. அதாவதுங்க இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு. இப்போலாம் பாருங்கள், ஒரு மாதம் 2 மாதத்தில் அடுத்தடுத்து என் மீது செருப்பு வீசப்பட்டு என்னை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்த திருமாவளவன் என் மீது வீசப்பட்ட செருப்பு அது விடுதலை சிறுத்தை இயக்கத்தின் மீது வீசப்பட்ட செருப்பாக
இன்றைக்கு வந்து தொடர்ந்து அதுல இருந்து ஏதோ சாதாரண ஒரு இயக்கம் நடத்துறவன் எவனா ஒருத்தன் கதறி அழுது பார்த்துறீங்களா? என்ன நீ இவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சுன்னுங்கிற, மீசை வேற இவ்வளவு பெருசா வச்சுன்னுங்கிற, நீ அழுவுறிய, நீ அழுவு, உள்ள போய் ரூம்ல கட்டி பிடிச்சி காலை பிடிச்சி அழுவு. வெளியில வந்து அழுதினா இப்ப நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க கூட நினைக்கலாம், சொல்ல முடியாது. திருமாவளவன் 2 MP வச்சுக்கிறான், 4 MLA வச்சிருந்த மனுஷன் அந்த ஆள் கதறான், இவெல்லாம் பாரு இன்னும் திமிரா பேசுறான் அப்படின்னு சாதாரணமா நினைப்பு வரும்ல. வந்தா தாங்க இயல்பு, அது வரும். அவன்லாம் பாரு அந்த ஆள் எப்படிக்கிறான், பொம்மறான், அழுகுறான். இதுங்க பேர் ஒண்ணுமே இல்லாம இப்போ சொல்றாங்களா ஒரு கவுன்சிலர் ஆயிடுவா, என்ன மசுருக்கடா கவுன்சிலர் ஆகணும்? மானத்தை வெக்கத்தை எல்லாத்தையும் விட்டு காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து இப்படி என்னத்தை கீழ்ச்சிங்க, அப்படியே நாங்கள் அப்படியே நிமிச்சிருவோம். என்னை வந்து முதலமைச்சர் என்கிறார்கள். ஏன் நான் நாட்டின் பிரதமர் ஆகக்கூடாதா? அம்பேத்கர் அதைத்தானே சொன்னார், வந்து அதிகாரத்தை நோக்கி போகணும், அதிகாரத்தை கைப்பற்றணும்னார்ல. நீ எங்கே போகிற? ஆண்ட வீட்டுக்கு வேலை செய்யல போகிற, கொத்தடிமையால் போய் நிற்கிற. இது இன்றைக்கு திருமாவளவனுக்கு நேர்ந்த அசிங்கம், அவமானம், மிரட்டப்பட்டது என்பது ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை மிரட்டி இருக்கிறது திமுக, என்னையும் சேர்த்து. இது பொது வழியில் எப்படி போவோம்? எவங்க எங்களை மதிப்பான்? இப்படி சொல்றாங்க, ஏன் சுத்தி குத்தி ஏன் போவான? எவன் மதிப்பான்? ஒரே ஒருத்த தம்படி காசுக்கு எங்களை மதிப்பானா? இவ்வளவு பெரிய இயக்கம்னு சொல்ற உன்னை இப்படி நடத்தின பிறகு, அதை நீ வெளியே கொண்டு வந்து அழுத பிறகு, நாங்க எப்படிங்க பொது வழியில் ஒருத்தங்கிட்ட சட்டை காலை தூக்கி விட்டே என்னடா நீன்னா நான்டா அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்களாம் ஒட்டுமொத்தமா நின்று உங்க பத்தியா திமிர பத்தியா, அதுக்கு மூர்த்திக்கு திமிர பத்தியா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அப்போ இதெல்லாம் எதால் வந்தது? எத்தனையோ கட்சிகள் இருக்கு, திமுக அப்படிதான் கூட்டு மிரட்டுதா? நீ நடந்துங்கின விதம், நீ எங்களை விட்ட, சமுதாயம் உன்னை விட்டது. உன்னை விட்டதால ஒன்றுமே இல்லை கம்னு சொல்றது கேளு. ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் தேசிய விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு பெயரை வச்சு ஒத்துக்கிறா இல்லையா? கதையை முடிச்சிடுவேன், நீ மட்டும்தான் போகணும் அப்படின்னு மிரட்டித்தான் 2 MP சீட்டை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாம் அப்பயே சொன்னோம், 4-5 வருடங்களாக சொல்லுங்கிறோம், எல்லாம் ஒன்றும் திமுக காரனா மாறிட்டாங்க அண்ணா, திருமாவளவன் சாரே மாறிட்டாருன்னு சொல்கிறோம்ல. உன் கட்சிக்காரங்கெல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டாங்க, 4 பேரும் திமுக காரனா மாறி நிற்கிறாயா? தலைவரே அப்படித்தானே மாறி நின்ட்டாருன்றது வேற, 4 பேர் மாறி நிற்கிறாயா அப்படின்னு எல்லாம் முடிஞ்ச பிறகு, இல்லை நான் சொன்னது தான் அவங்க போய் பேசுகிறானுங்க. ஏங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டம்மாவை ஒருத்தன் புகழ்ந்து பேசுகிறாங்க. ஏன்னா மானங்கட்ட பயலுவலா, இதுக்கெல்லாம் நீங்கள் சாகலாண்டா மருந்து குடிச்சிட்டு. இப்படி சார் எது தின்னாலும் வயிறு ரொம்ப சார், ஒரு கண்டென்ட்டை போட்டால் வயிறு ஃபில் ஆகும். மலத்தை திம்பானா சார் எவனா? அதுக்கு ஈக்குவல் தானே இது. அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு, திராவிட கடவுள் கேட்காமே கொடுக்குறாரு. வயிற்று எதை வேணா, வயிற்றை வந்து எதை வச்சு வேணாலும் நிரப்பிடலாமா? அப்போ எப்படி இந்த சமூகம் உங்களுக்கு பின்னாடி நிற்கும்? இப்படிதான் தொட்டியில் பீ தண்ணியை கலப்பான். நீ இப்பெல்லாம் மலத்தை தண்ணி இருந்தீங்கன்னா பீ தண்ணியை தான் இந்த சமூகத்துக்கு கலப்பான். நீங்க என்ன, உங்களோட ஸ்டாண்ட் என்ன? ஆனா உன்ன எதை கேடு, சனாதானம் பூந்துரும், சனாதானம் வந்துடும், பிஜேபி வந்துடும், RSS வந்துடும். சரி, அப்போ நான் வந்து திமுக கூட பிஜேபி வரட்டுன்னு ஒத்துக்கும், நான் ஒரு ஆளா போய் தடுத்து நிப்பாட்டுருவேன் சார். இன்னைக்கு சாதியாகவும் சாதி நம்பிக்கையும் மத நம்பிக்கைக்கும் மனிதர்களுக்கு கூடியிருக்கிறது. மத நம்பிக்கை எதுக்கு நீ ஒழிக்கிற? நீ அதுவும் குறிப்பா ஒரு குறிப்பிட்ட சமயத்தின் மத நம்பிக்கை ஏன் ஒழிக்கிறன்ற? மதசார்பற்ற கூட்டணி, உங்க கூட இருக்கிற பாய்மாரெலாம் யாரு? ஐயோ, நான் மதத்துக்கு எதிரானவங்க, அது என் சொந்த மதமான இஸ்லாம் மதமாக இருந்தாலும் நான் அதுக்கு எதிரானவன் எவனா சொல்லுவானா? இந்துக்காரனாவது தலைவராக கிளையறான்மா. முஸ்லீம்கள் வந்து இன்னைக்கு அல்லாவின் திருப்பெயரால் தானே ஆரம்பிக்கிறான்றான். அப்போ அது மதவாதம் இல்லையா? சாதிவாதம் உன் கூட்டணியில் இல்லையா? எஸ்சி மக்களை ரொம்ப வந்து கொச்சைப்படுத்தி பேசின ஆட்கள்லாம் உங்கள் கூட்டணியில் இருக்கிறான். நீ என்ன சொல்கிற? வெளியில் வந்து சாதியவாதமும் மதவாதமும் பூந்துரும், நான் ஒரு ஆள் தான் தடுப்பேன், இதெல்லாம் என்ன பேச்சு இது? அப்போது இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த பலனை இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள், மேன்மை தங்கிய மேன்மையாளர் திருமாவளவன்
அனுபவிக்கிறார். நல்லா அனுபவிக்கிட்டோம். இதில் என்ன வருத்தம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாருக்கும் சேர்ந்துக்குமான அசிங்கமாக தானே சார் இது நிற்கிது. அதால் இந்த முடிவுங்கிறது இவரோட முடிவுலாம் இல்லைங்க. ஏங்க ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறார். ஆனால் அவரே சொல்கிறாரு சார், நான் 8 இடத்துக்கு 150 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏக்கு என்னால் கொடுக்க முடியல, இந்த தொகுதியில் நான் எம்எல்ஏ வரணும்னு கிட்டத்தட்ட 35 வருஷமாக ஆசைப்பட்டேன், இருந்தாலும் முடியலை, பெரியவர் மேல உள்ள மரியாதைனால அவர் மகனுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 35 வருஷமா உன்னால உன் கட்சிக்குள்ள நீ நினைக்கிறதே செய்ய முடியல, அதுக்கு அர்த்தம் தானே சொல்லுங்க. ஏங்க இப்போ நான் ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்துறேன்னு வச்சுங்க, இப்போ நான் சீட்டு வாங்குறேன்னு வச்சுங்களேன், நான் தானங்க முடிவு பண்ணுவேன், வேற யார் முடிவு பண்ணுவா? வெக்கமா இல்லை இது? 35 வருஷமா நான் சட்டமன்ற அந்த உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திலிருந்து நான் சட்டமன்ற அரசியலுக்கு வரணும், சட்டமன்றத்தில் நான் பேசணும், எம்எல்ஏ ஆகணும், எனக்கு நீண்ட நாள் கனவு. அது ஒரு கட்சியில் இருக்கிறவன் சொல்லலாம், என்னையா நாயா உடைக்கிறேன், பேயா திரியிறேன், 30 வருஷமா 35 வருஷமா எனக்கு கனவையா நான் எம்எல்ஏ ஆகணும்னு படுபாவி தரமாட்டானுங்க சீட்டை. எனக்கு எந்தெந்த ஜாதிகாரனுக்கோ கொடுக்குறான், எஸ்சின்னா எங்களை தள்ளி வச்சு நிற்கிறாயா அப்படின்னு ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க சொல்லாங்க. கட்சி உண்டு. நீ சொல்கிற எனக்கு 25-30 வருட கனவு அது, நான் எம்எல்ஏ ஆகணும்னு, அப்படின்னா உன் கனவு கூட உன்னால் நிறைவேற்ற முடியல உன் கட்சிக்குள்ள. அப்போ நீ எப்படி நான் அதை யோசிக்கிறேன், இதை யோசிக்கிறேன், அதை நிரூபிப்பானா எப்படி? இது உன் கனவை உன் கட்சிக்குள்ளேயே நிறைவேற்ற முடியலையே, வெக்கமா இல்லை? அட்லீஸ்ட் இதை சொல்லாமையாவது இருக்கலாம். என் கனவு இந்த நாட்டின் முதல்வராக வருவது, அதுக்கு எவனும் ஒத்துழைக்க மாட்டான்பா, இது சொல்லு. என் கட்சி வாங்குற சீட்டில் நான் எம்எல்ஏவா நிற்கிறதுக்கே என்னால் முடியல, நிறைவேறலன்னா அப்போ இது நாள் வரை சீட்டு கொடுத்தவன் தான் வேட்பாளையம் கொடுத்துருக்கான்ல அப்படிங்கிறது நிறுவனம் ஆகுதா இல்லையா? சரி, ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறேன், நல்ல வேலை. இந்த சமயத்தில் நம்ம பாலிமர் தொலைக்காட்சிக்கு ஒரு நன்றியை சொல்லணும். இப்போ ஒரு 4-5 அந்த நியூஸ் சேனல்லாம் போய் பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ ஆமாம் காலையில் வீட்டில் எப்படி இருக்கிறீங்க, கஞ்சி குடிச்சிங்களான்னு கேட்டார். அப்புறம் சாயந்தரமாக அறிவிச்சார். எனக்கு அப்போ தெரில என்னத்துக்கு திருமாவளவன் டக்குன்னு ஃபோன் பண்ணி எப்படி கேட்குறீங்க எப்படிங்கன்னு ஜோதிமணியை கேட்டார்னு. இன்றைக்கி ஒரு அவர் உருட்டுறாருல. ஃபஸ்ட்டு இவர் அறிவித்தவொடனே போய் மைக்கை நீட்டாங்கள பாலிமர். என்ன சொல்கிறாரு? எனக்கு தெரிலங்க, நான் விருப்ப மனு கேட்டேன், அதுவும் காங்கிரஸில் தான் கேட்டேன். ஒரு கால் காங்கிரஸும் விசிகாவும் சேர்ந்து பேசி ஒரு சீட்டை அவர் குத்துட்டாரா அப்படின்னு தெரிலங்க, அது எங்கள் தலைவர் மாதிரி தான் முடிவு பண்ணணும். சரி, நீ விசிகா சின்னத்தில் நிற்கிறீங்களா, காங்கிரஸ் கட்சி சின்னத்தில் நிற்கிறீங்களான்னா, இல்லை அது எங்கள் தலைவர் தான், அவர் இதிலே நிற்க சொல்கிறாரா, எது காங்கிரஸ் கட்சியில் நிற்க சொல்கிறாங்களா, இல்லை உதயசூரியன் பேர் விசிகா ஸ்டாரா, அதில் பானையில் நிற்க சொல்கிறாரா? இப்போ நமக்கே குழப்பம் இந்த கருமத்தை பேசினா நிற்க சொல்கிறாரான்னு தெரிலங்க அப்படின்னு சொல்கிறாரா? இதை விட கேவலம், இதை விட வெக்கம். நீங்கள் அந்த ஜோதிமணின்ற நபரே விட்டுருங்க, அந்த வேட்பாளரை விட்டுருங்க, வெளியிலேருந்து வந்த வேட்பாளர், அவ்வளோதான். ஒருத்தங்க கூடவா காட்டமன்னார்குடி தொகுதியில் ஒருத்தங்க கூட அவன் கட்சிக்காக உழைச்சவன் இல்லை சொல்லுங்கள். பஞ்சம் நீண்ட கால உறுப்பு நான் ஒரு 4-5 பேரை சொல்லுவேன், அது சொன்னால் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருவாங்கன்றதுக்காக நான் காட்டமன்னார்குடி தொகுதியிலேருந்து சொல்லலை. இவன் ஆரம்பத்துலேருந்து 30-40 வருஷமாக கட்சியில் இருக்காயா, சாப்பாட்டு கஷ்டப்படுங்கிறாயா, அப்பேற்பட்டவனை நிறுத்தி ஒரு எம்எல்ஏ ஆக்கிரம் பாடுறான். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் இல்லை, சோத்துக்கு வழி இல்லாமல் ரொம்ப கூலி வேலை செஞ்சுக்கின்னு பெயிண்ட் ஏஜென்ட் கிடக்கிறாரு, எந்த வேலையும் இல்லை. அவரை நிற்க வச்சிருக்கிறேன், நிற்க வச்சு கடைசி மனிதனுக்கான அதிகாரத்தை வாங்கி கொடுக்குறவன் தான் திருமாவளவன் சொல்கிறதுக்கு உன்னால் முடியல. எவன் இந்த ஊர் தகர்த்து வழிப்பிள்ளையார் குடிச்ச கதையா என்னவோ அவருக்கே தெரியாமல் அவர் வேட்பாளர் அறிவிக்கிறேன். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாதா? கேட்பேன். இன்றைக்கி இப்போ இதை பார்த்துட்டு இவன் ஆர்எஸ்எஸ், இவன் சங்கி அப்படின்னு எல்லாரும் இதில் அவனுக்கு தான் ஒரு கூலிப்படை வச்சுக்கிறானுல்ல, ஐடிவிங்கிற பேரில். எங்கெல்லாம் மூர்த்தி போய் பேட்டி கொடுக்குறாரோ என் குடும்பத்துலேருந்து எல்லாரையும் இழுத்து அவங்களுக்கு சந்தோஷமாக, டேய் பாடு, டேய் கூட்டி கொடுத்தவனே, டேய் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கடா, இந்த பாடு கூட்டி கொடுத்தவன், அங்கே விட்டவன் இங்கே விட்டவன்ற வார்த்தையை விசிகாவில் இருக்கிற பல பேர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த முழு தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்படி ஒரு சொந்த சமூகத்தில் இருக்கிறவனை இப்படி கொச்சப்படுத்துறல, அச்சாம்பர அப்ப அதுதான் இது. அப்போ நேற்று நீ செஞ்சதுலேருந்தே உனக்கு திரும்ப திரும்ப அது வந்துக்கினே இருக்குல்ல. அதால்
இதெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் என்ன சப்பக்கட்டு கட்டலாம் ஒரு பாவம். அவர் வந்து இந்த முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுலாம் இல்லை. முடிவு அங்கே ஆக்ஷன், அதாவது அவர் தான் டைரக்ஷனு, இவர் சும்மா ஒரு ஆக்ஷன் தான். நாளைக்கு ஏய் எனக்கு வாயில் புண்ணு வந்துச்சு, வாயில் கேன்சர் வந்துடுச்சுங்க, என்னை பேசக்கூடாதுன்ட்டார் டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு வாய் முன்னு ஒரு மாதம் கம்முன்னு அப்படின்னு திமுகலேருந்து சொன்னால் கூட தொண்டையை பிடிச்சின்னு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு எழுதி காட்டினா கூட காட்டுவார். ஆனால் நீங்கள் இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சார். இதெல்லாம் குற்றச்சாட்டு இல்லைங்க. என்ன குற்றச்சாட்டு? சரி, நீ குற்றச்சாட்டுறதுக்கு நீங்கள் ஒரு ஆதாரத்தை சொல்லுங்கள். ஏங்க ஒரு வேட்பாளர் இருக்கலாம், அந்த வேட்பாளர் உடனே சொன்னார் எனக்கே தெரிலங்கன்றாரு. இது என்னதுங்க இது? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, 2001 கக்கனுடைய மகளுக்கும் நாங்கள் இந்த மாதிரி சீட்டு கொடுத்துருக்கோம். அது வேற கதைங்க. 2001 கொடுத்தேன்னா அப்போ வந்து கூட்டணி வலுப்பெறவில்லை, இவ்வளோ ஒரு வலுவான கூட்டணி இல்லாத போது கொடுத்தேன். சரி, அது நீ சொல்கிறத அப்படியே கூட எடுத்துக்கிறேன். அப்போ என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க, அப்போ என்னை யாரும் மிரட்டலைங்க, இப்போ பயங்கரமாக மிரட்டுறாங்க இவங்க, நாங்கள் என்னங்க பண்ணுவோம் அப்படி சொல்லலாமா? ஏங்க விசிக்காக உயிரை கொடுத்தேன் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? எவனா எங்கேயோ எத்தனையோ பேர் வந்து சாதி வரையில் செத்துருப்பான்ல, அவன் வீட்டு அம்மாவை கூட அது ஒரு உதாரணமாக இருக்கும்ல. நீ தான் கொலைக்கும் துணை போவ, கொலையான பிறகு அனுதாபம் தெரிவிப்பிய. இல்லை அதே இதில் காட்டுமன்னர்கள் நந்தகுமார் அப்படிங்கிற அவங்களோட மனைவி கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அவங்க பட்டியல் சமூகம் இல்லை, அதனால அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ காட்டுமன்னார்குடி தொகுதியில் ஒரு எஸ்சி கூட உங்கள்கிட்ட இல்லையா? சொல்லுங்க சார். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ரிக்ஷாக்காரனை வந்து முதலமைச்சர் ஆக்கினார் அந்த கடலூர் பக்கம்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களும் கட்சியில் இல்லையா? எல்லாமே திமுக காரன் ஆயிட்டானா? சரி, திமுகலேருந்து யாராவது கொடுத்துருப்பா, முதன்மையான குடும்பத்திலேருந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க, நான் வந்து அதை கடவுளுக்கு திருப்பி செலுத்துகிற கடனா அவங்க குடும்பத்துலேருந்து ஒருத்தர் கொடுத்து நிற்க வைக்கிறேன்னு கூட நிற்க வச்சுட்டு போயா? ஏன் உனக்கு எந்த பிரச்சனை? ஆளே இல்லைன்றியா? அப்போ இதை தான் என் திமுக சொல்லிச்சு, உங்கள்கிட்ட ஆளே இல்லை, சும்மா கதை விடாத, கொடுக்குறத வாங்கிட்டு போனேன். ஆனால் இன்னொரு பக்கம் சானவாஸ் நெருக்கடி கொடுக்குறாரு, இவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியல, இவங்க ப்ரெஷர் போடுறாங்க, இந்த அழுத்தம் இருக்கு அப்படியும் பேசிக்கிறாங்களே. சானவாஸுக்கு கொடுக்க சொல்லி அழுத்தம் கொடுத்தது யார் சொல்லுங்க? இதே திமுக தானே. இப்பவும் நேற்று வரை ஏதாவது ஒரு தொகுதியை அவருக்கு மாற்றி கொடு, சானவாஸுக்கு சீட்டை கொடு அப்படின்னு இன்னமும் நெருக்கடி இருக்குது சார். எல்லாம் வெளியெல்லாம் இருந்தாலும் எதிராகிறான் போகிறான் வரான்னு வந்து இதாகி போச்சு, அதால் இப்போ கொடுத்தோம்னா என்ன ஆகுறது அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சார பட்டியலை இன்றைக்கி விருங்கெங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்லாம் இன்றைக்கி வந்து சொல்ல வச்சுருக்காங்கல்ல சார். முழுக்க முழுக்க இவரோட கண்ட்ரோலில் எதுவுமே இல்லைங்க. ஆனால் இதே குற்றச்சாட்டு இன்றைக்கி அன்புமணி அவர்களோட செய்தியாகவே வந்திருக்கு. 5 வருடமாக ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு, ஸ்டாலின் மிரட்டுறாரு அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்கிறாரு. உண்மைதானே? இன்னொன்று சொல்லட்டுமா? திருமாவளவன் சொன்னார்ல, இதுதான் நான் வந்து வேட்பாளரை தேர்வு செய்கிற கடைசி தேர்தல். இப்போது இவரை அறிவுறதுக்கு முன்னாடி இவர் அந்த அறிவிக்க போகிறார் இல்லையா, இந்த மாதிரி நான் வந்து எம்எல்ஏவாக நிற்க போகிறேன்னு, உடனே அவங்க கூப்பிட்டு சொல்லலாம், நீ வந்து எம்எல்ஏவாக நின்று ஜெயிச்சின்னா நல்லது இல்லை, வாபஸ் வாங்க. அப்படி நீ ஜெயிச்சின்னா சிதம்பரத்தில் நாங்கள் ஒரு ஆளை சொல்கிறோம், அந்த ஆள் இன்றைக்கி சட்டமன்ற வேட்பாளராக இருக்கிறாரு. சப்போஸ் அவர் தோத்துட்டாருன்னா நீ அவரை தோக்கடிப்பேன், அவர் வெற்றி பெறக்கூடாதுன்னு நீ லாஸ்ட் டைமே நினச்ச, இப்பயும் நினைப்பேன். அப்படி அவர் தோத்துட்டாருன்னா அவர் தான் சிதம்பரம் வேட்பாளர், அப்படி இல்லை அவர் ஜெயிச்சிட்டாரு நாங்கள் சொல்கிறவன் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரை சொல்கிறீங்க சார்? அது பார்க்குறவங்களுக்கு தெரியும், யாரை வந்து வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ அந்த ஆள் தான் வேட்பாளர்னு திமுக சொல்லிடுச்சு. சார் இவ்வளோ நெருக்கடி கொடுத்தா அதவங்க நாம் எப்படி நடந்துக்கிறோன்றதை பொறுத்து தாங்க எதிரிகளும் மற்றவர்களும் நம்ம வந்து நடத்துவான். வேணா கொஞ்சம் அது ஒரு மாதிரியான அவன் அப்படின்லாம் கூப்பிட்டு அடிப்பானுல்ல, அந்த மாதிரி தான் இது. எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான், ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டான்ற ஜோக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது. அதே போல் திருவிக நகர் தொகுதியில் விசிகாவினர் வந்து பொற்கோடி ஆம்ஸ்டாங்குக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, இப்படி திமுகவினர் வந்து ஒரு அப்செட்டில் இருக்கிறாங்கங்கிற ஒரு செய்தி பத்திரிகை செய்தியாக பார்க்க முடியுது. அது உண்மைதான், அப்படி தான் இருக்கா சார்? சார் அது வந்து ஒரு நெருக்கடி சார். வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் மனைவி பொற்கொடிக்கு வந்து எல்லாரும் ஆதரவு தோன்ற சமூகத்தில் இருந்துன்னு பரவலாக இன்றைக்கு வந்து ஒரு டாக் வந்து இந்த சமூகத்தில் வருது சார். அதால் தான் திருமாவளவன் வந்து பொற்கொடிக்கு நான் ஆதரவுன்றார். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஆம்ஸ்டாங் படுகொலை திருமாவளவனுக்கு தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததா சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு 2-3 பேர் சொல்கிறாங்கல்ல, எல்லாருக்குமே தெரியும் சார். சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவு வரட்டும்,
நானே அதற்கான ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்கிறேன். இந்த கோணத்தில் இதை விசாரணை பண்ணணும்னு நான் 100% சொல்லுவேன். சார், ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு அடுத்து ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொன்னாங்களா இல்லையா? சமூக வலைதளங்களில் நான் பேசுகிற இன்டர்வியூவில் அடுத்து உனக்கு தான், ஏன்னா நீ கொஞ்சம் என் மீது அக்கறை கொண்டவர்கள் பல சமூகத்திலேருந்து, ஏன்னா நீ கொஞ்சம் உஷாராருண்ணா, அடுத்து உன் மேலே தானே இது பாயம், உனக்கு ஸ்கெட்ச் போடுறாங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அது நடந்ததா இல்லையா? அப்போது எல்லாரும் சிபிஐ விசாரணை கேட்டோம், பெரும்பான்மையானவர்கள். மாநில அரசு ஒத்திக்கிச்சு. அதுக்கு மாயாவதி சொன்னாங்க, மாநில அரசு கை இதில் இல்லைன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட சொல்லி நீ என்னைக்காவது வலியுறுத்திருப்பியா? ஏன் சிபிஐ விசாரணை வேண்டாம்னு தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் போய் 2 தடவை மனு போட்டு அதை இன்னைக்கு தள்ளி வச்சிருக்குது. தேர்தலுக்கு பிறகு அந்த வாய்தா, அந்த ஏரிங் வருது. என்ன காரணம்? ஒரு அஜித்குமாருக்கு சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்குனாங்கல்ல. தமிழக அரசு அஜித்குமார் விவகாரத்தில், அந்த கோயில் நகை திருட்டு விவகாரத்தில் ஒத்துக்குனாங்களா இல்லையா? ஏன் ஆம்ஸ்டாங் விஷயத்தில் ஒத்துக்க மாட்டீங்க? ஏன்னா அஜித்குமார் விஷயத்தில் சிபிஐ விசாரணை பண்ணால் போலீஸ் அதிகாரிகள் மட்டும் மாட்டுவான், இதில் நிறைய கைங்க மாட்டோம். எவனெல்லாம் புரட்சியாளர்னு சொல்கிறானோ 2-3 பேர் மாட்டுருவான். அது அடிமடியில் கை வச்சிரும். அதால் தானே நீங்கள் பெரிய வக்கீலை போட்டு அதை தள்ளி தள்ளி போடுறீங்க. சரி, இன்றைக்கு கூட பொற்கொடி அவர்கள் உயிருக்கு ஆபத்து, எப்படி உனக்கு தெரியும் சொல்லு? சரி, யாரால் ஆபத்து? என்ன உங்கள் ஆளுங்களாலே ஆபத்தா? உங்கள் செட்டு, உங்கள் பழைய செட்டுக்குதே திரும்பவும் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? பொற்கொடிக்கு ஆபத்துன்னு சொன்னல, ஆம்ஸ்டாங் ஆபத்துன்னு ஏன் சொல்லலை? ஏன் ஆம்ஸ்டாங் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்ல? ஏன் ரஞ்சித் அவர்கள் பேரணி வைத்த போது அது கூலிக்கு கூடிய கூட்டம், அதுக்கு போகாதீங்கன்னு சொன்னேன்? இன்னும் வரைக்கும், நாளைக்கு கூட சொல்லட்டும். ஏன் நீ போய் சிஎம் கூட சொல்ல? என்னங்க இது, உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஐ வந்தால் தான் என்னங்க? அவர் அந்த அஜித்குமாருக்கெல்லாம் கொடுத்தீங்க இல்லைங்க, ஒரு சாதாரண கோவில் காவலாளிக்கு கொடுத்தீங்க இல்லைங்க, கொடுங்க. எங்கள் சமூகத்தில் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. ஏன்னா அது எல்லாருக்குமான சிக்கலாக மாறிடும் அப்படின்னு தான் நீ உணர்ற. என்கவுண்டரு ஒரு அக்யூஸ்டை செக்யூர்னு சொன்னாங்க. அவன் சரண்டரா பிடிச்சிங்களான்னு தெரில. சரி, அதுக்குள்ளே போவானா, அது நீதிமன்றத்தில் இருக்குது, சிபிஐ விசாரணை வரட்டும், நம்ம பேசிக்கலாம். அவனை என்கவுண்டர் பண்ணுறாங்க. ஊரே கத்துது, யோ அவன் தானே முக்கியமானவன், அவன் செத்து போயிட்டா எல்லா ரகசியங்களும் எல்லா உண்மைகளும் அவனோடு புதைந்து போயிடும் அப்படின்னு தலையால் அடிச்சுன்னு அவன் கத்துறான். நீ மட்டும் ஆறுதல் அளிக்கிறது. என்ன ஆறுதல்? நாளைக்கு சொல்லிட்டோம், மூர்த்தி பேசணும்ல, திருவாங்கட என்கவுண்டரில் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிறது அப்படின்னு சொன்னல, அந்த ஆறுதலை குறித்து திரும்ப அவன் பேசுவதற்கு தயாரா? என்ன ஆறுதல் அது? பா ஓய்ஞ்சாண்டா சாமி, எந்த பிரச்சனையும் இல்லைடா, இதோட எதுவும் வராதுடா, அந்த ஆறுதலா? சும்மா மறைச்செல்லாம் பேச முடியாது. அந்த ஆறுதலா சொல்லு. எங்க அப்பங்காலத்தில் எல்லாம் வேட்டி கட்டுன்னு போய் அன்னார் வேலத்தில் குனிஞ்சிருந்தான், இப்போ பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு பொக்கே வாங்கிட்டு போய் குனிஞ்சு நிற்கிறானுவன். யாரை சொன்னார் ஆம்ஸ்டாங்? சொல்லுங்க. கொம்பேரி மூக்கன் பாம்புகள் அப்படின்னு அந்த அந்த இறப்பன்னைக்கு நான் சொன்னேன். பல கொம்பேரி மூக்கன் பாம்புகள் ஹாஸ்பிட்டலில் நிற்குதுன்னு பேரை சொல்லவா? உங்க மனசாட்சிக்கே தெரியும். இதெல்லாம் சார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சார். பொதுவெளியில் ஆம்ஸ்டாங் படுகொலையில் யார் யார் ஈடுபட்டா, இப்போ 2-3 பேரோட நிப்பாட்டுறாங்கல்ல, அதில் கூடுதலாக ஒன்று, அது எல்லாருக்கும் தெரியும். அதை வெளியில் சொன்னால் சரி, எதுக்கு நமக்கு, எதுக்கு வம்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னைக்கு இருந்தாலும் வந்துடும்ல, உன் மனசாட்சி உன்னை குத்தும்ல. பொற்கொடிக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச திருமாவளவனுக்கு ஆம்ஸ்டாங் விஷயம் தெரியலன்னு சொன்னீங்கன்னா இது எப்படி இதை நாங்கள் ஒத்துக்கிறது? அதால இது ஒரு காலத்தின் கட்டாயம். பொற்கொடி அவர்களுக்கு அப்படி இல்லைன்னு வச்சுங்க, என்னையா அந்த அம்மா ஒரு நீதிக்காக நிற்குது. இப்போ சிபிஐ என்கொயரிங்கிறது நீதிமன்றத்தால் அளிக்கப்பட வேண்டிய ஒன்று. நாளைக்கு எடப்பாடியார் வந்துட்டாருன்னா அரசு வக்கீலை விட்டு, யோ மனதார கோரிக்கை ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்கய்யா அப்படின்னா முடிஞ்சு போச்சுல்ல, சிம்பிள். அதை வலியுறுத்தாதவர் இல்லை இப்படி மிரட்டி பார்க்குறேன்னு சொல்லலாமா? உஷாராக இருந்துக்க, ஆம்ஸ்டாங் வந்தது தான் உனக்குமா அப்படின்னு மிரட்டுறேன்னு சொல்லட்டுமா? சார் என்னாரால உனக்கு ஆபத்துன்னு சொல்லணும்ல சார், அதை கலையறதுக்கு முற்பண்ணோம்ல சார். நீங்கள் உண்மையிலே உண்மையானவராக இருந்தால் உங்கள் மீது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இல்லைன்னா நீங்கள் அதெல்லாம் செஞ்சுருக்கணும். சொல்லட்டுமா, இந்த சமூகத்தை நீ எத்தனை பேர் அடிச்சிருக்கன்னு? எல்லாம் பறையர் சமூகத்தில் இருக்கிறவன் தான். உனக்கு அவ்வளோ இழிச்சம் என்னங்க? இதில் முதலாக ரியாக்ட் பண்ணது நான் மட்டும்தான்.
எவனா வந்து ஒரு சமூக அக்கறையோட என்னடா அந்த சமூகம் இப்படி இருக்குதே அப்படின்னு வந்து குத்தங்குறவங்கிட்ட கேட்டா நாலு பொறுக்கி பயில வச்சுக்கிறேன்னா நீ அடிச்சிருவேன், எவனையும் பேச விடாம பண்ணிடுவேன், எல்லாருமே அப்படி அடக்கிடுவியா? அதுக்கு தான் உன்னை தலைமையில கொட்டுறான் திமுக. உன்னை எது கொட்டுது? இப்போ திருமாவளவன் இப்படி அசிங்கப்படுகிறார் என்று இந்த சமூகம் பொங்கி எழுந்திருக்கணும்ல, ஏழுமா இல்லை? சரி சார், மூர்த்தி தான் திருமாவளவன் அரசியலுக்கு எதிரானவன். தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ அம்பேத்கர் இயக்கங்கள், உங்க பேச்சில் தலித் அமைப்புகள் சொல்றீங்கல்ல, ஒருத்தன் திருமாவளவன் மீது ஏவப்பட்டிருக்கிற இந்த வன்முறையை, இந்த அடக்குமுறையை நாங்கள் கண்டிக்கிறோம், ஏன் ஒரு ஆள் பேசல? இதுதான் இந்த நிலை. ஆனா இன்னொரு பக்கம் துரைமுருகன் வந்து பரப்புரையில ஒரு விசிக நிர்வாகியை கீழே இறங்க சொல்றாரு. பரப்புரை சுவர் விளம்பரங்கள்ல விசிகாவினுடைய நிறம் மட்டும் இது மட்டும் புறக்கணிக்கப்படுது. இப்படி குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தாலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எங்க போனாலும் அவர் 2 கட்சி கொடி மட்டும் தான் தன்னுடைய தோல்ல போட்டிருக்காரு. ஒன்று திமுக கொடி, இன்னொன்று விசிகா கொடி. அது அவங்களுக்கான உரிய அங்கீகாரத்தை கொடுக்கத்தானே சார் செய்யறாங்க. சரி, தோல்ல போட்டா இல்ல வேற எந்த கட்சி கொடியும் போடல. எந்த கட்சி தலைவராக அழுதாராங்க, நான் கேட்டதை கொடுக்க மாட்டாங்க, என்னை ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க, என்னை கேவலப்படுத்துறாங்க, என்னை கேலி கிண்டல் பண்றாங்க. திமுகவில் திருமாவளவனுக்கு வைத்திருக்கிற பேர் என்ன தெரியுமா? கிணத்து தேவலை. என்னவா? நீ கிணத்துக்குள்ள கிடக்கணும், தூக்கி வெளியே போட்டா உன் கதை முடிஞ்சிடும். இல்ல அவரே சொல்றாரு, எனக்கு 6 சீட்டு கொடுத்தாலும் 2 தான் பொது தொகுதி தர்றாங்க, 8 கொடுத்தாலும் 2 தான் பொது தொகுதி தர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா கேளுத. இப்ப நீங்க சொல்றீங்க, அப்ப சரி உதயநிதி தான் உன் துண்டை போட்டுங்கிறாருல, போய் கேட்க வேண்டியது உதயநிதி கிட்ட. கலைஞர் அவர்கள் ஓரளவுக்கு பயன்படுத்தினார், ஓரளவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தாரு. ஸ்டாலின் கொஞ்சம் கொடுத்தாரு. கலைஞர் கொடுத்ததுலேருந்து ஸ்டாலின் கொடுத்தது குறைஞ்சது. அதுக்கப்புறம் அது இன்னுமா உதயநிதி கிட்ட குறைஞ்சது. உதயநிதி கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட வரும்போது சுத்தமா அது இல்லை. அதான் இந்த தேர்தல். எப்படி ஒன்று மதிப்பான்? கடந்த முறை திருப்பூர்ல SS பாலாஜி கூட நீ ஓட்டு கேட்டு போகும்போது விசிகா பொறுப்பாளர்களை வெளியே நிறுத்தி விட்டு நான் 12 அடிப்படையில் தான் ஊருக்குள்ள ஒன்று கூட்டு போனாங்க SS பாலாஜியை. அப்ப கேட்டிருக்கணும்ல, போன 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப சொல்றீங்களா மூர்த்தி தான், அமைச்சர் மூர்த்தி தான், அவங்க பொறுப்பாளர் யூடியூப்ல பேசினால, அமைச்சர் மூர்த்தி தான் எங்க கொடியை பிடிங்கி போட சொன்னாரு. போய் உதயநிதி கிட்ட கேளு, என்னங்க கொடியை பிடிங்கி போட சொல்றீங்க? எங்க ஆளுங்கெல்லாம் ஒரு கொடி நடுறது கூட நமக்கு துப்பு இல்லை, நம்ம எங்க கோட்டையை நோக்கி போறதுன்றானுவா, என்னங்க இது அப்படின்னு கேட்க வேண்டியதானே? அதெல்லாம் சும்மா சார். இல்லைன்னா சார் இன்னைக்கு கூட்டணியில் ரொம்பவும் அழுது மானங்கட்டு நிற்கிற கட்சி எது சார்? விசிகா தானே. இது எல்லாரும் தெரிஞ்சது தானே. புதுச்சேரியிலையும் விசிக போட்டியிடுறாங்க, அங்கேயும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. 4 இடங்கள்ல விசிக போட்டியிடுறாங்க. ஒரு இடத்துல மட்டும் விசிகாவுக்கு ஓட்டு போடுங்க, மீதி 3 இடத்துல காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு திருமாவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு இடத்துல இருக்கிறவங்கள தான் துணை மேயர் ஆக்கணும்னு முயற்சி பண்ணார். அது ஒரு பெரிய கதை. அதை சொன்னோம்னா அது ரொம்ப வேறு மாதிரியாக இருக்கும். அப்போது MRK தான் வந்து, ஏன்னா உங்கள் ஆளுங்களில் ஒரு ஆளை துணை மேயர் ஆக்கியா, அப்புறம் எப்படி தான் உங்கள் ஆளுங்க எங்களுக்கு ஓட்டுக்கிட்டு போடுவான், ஒரு வாய்ப்பு வரும்போது தரல ஒன்று அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து ஒரு SC கடலூர் துணை மேயர் ஆகியிருக்காங்க. இவங்களை வந்து இங்கே நிற்க வைக்கணுன்னு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பட்டியல் சமூகம் கிடையாது. அதெல்லாம் அவங்களுக்காக தனியாக நிற்க வச்சா பிரச்சனை வரும்னு ஒரு 4 பேரை போட்டு நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு இவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, மற்றவங்களை டம்மியாக விட்டுருங்கன்றாங்க. இதெல்லாம் ஒரு மானங்கட்ட அரசியலுங்க. இது தயவு செஞ்சு வேறு எதுனா கேளுங்க, நான் ஏதாவது சொல்லிட்டு போகிறேன்.